ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ப்ளீட்டட் வச்ச குர்த்தி எப்படி நியூ மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. சாரீலேருந்து தான் நம்ம இந்த குர்த்தியை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். வித் ஷாலும் நம்ம அந்த சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கோம். பின்னாடி வந்து ஒரு நாட்டும், முன்னாடி வந்து ஒரு சின்ன மாடலும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? 3 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 5.5 மீட்டரில் சாரீ வித் ப்ளவுஸ் கிளாத்துமே அதில் இருந்துச்சு. அதையுமே நம்ம எடுத்திருக்கோம். சாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2 பக்கம் வந்து பார்டர் வச்சு அப்புறம் முந்தானியில் ஒரு டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டாப்புக்கான லைனிங் கிளாத் பார்ப்போம். லென்த்து வந்து 16 இன்ச்சஸ், வித்து வந்து 11.5 இன்ச்சஸ் இருக்குது எனக்கு. எப்பயுமே நம்ம சைடு தான் ஃபோல்டிங் சைடு இருக்கணும், ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பனில் இருக்கணும். எனக்கு வந்து 4 சைடு உள்ள கிளாத்து நம்ம இப்படி மடித்து போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்பயும் போல் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் கோடு போட்டுட்டு, அதுதான் பிசிர் கிளாத்து, அது நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால நம்ம அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். டாப்புக்கான உயரம் வந்து எனக்கு 15 இன்ச்சஸ் வந்து தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். எப்போயுமே ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது வந்து நெக்கு தான் இருக்கணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 இன்ச்சஸ் இல்லைனா 3.5 இன்ச்சஸ் போதும். அதுக்கு மேலே போக வேண்டாம். அதே மாதிரி உயரமும் நான் 3.5, அதாவது பேக் நெக்கோட உயரம் வந்து 3.5 வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து அந்த பேக் நெக்கோட எந்த மாதிரி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் தான் பார்ப்போம். நான் வந்து ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பா நெக் வேணும்னா பா நெக், ஸ்டார் நெக் வேணும்னா ஸ்டார் நெக், எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் நார்மலாக இருக்கிறதுக்காக ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன். அப்புறம் ஷோல்டரோட வித்து வந்து 2.5 வச்சுக்கிறேன். ஆம்ஹோலோட லென்த்து வந்து 6 பாயிண்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதையும் பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம மார்பு சுற்றளவு வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 32 இருந்துச்சு. நான் 9 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே ஓகேவாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையுமே கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் போடணும். அதுக்கு வந்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம பாதியில் இருந்து, அதாவது ஆம்ஹோல் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கோம்ல, நம்ம 3 இன்ச்சஸ்லேருந்து இந்த மாதிரி ரவுண்ட், அதாவது கர்வ் டிசைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம பேக் நெக் பார்ட் வந்து நம்ம முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரவுண்டு வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டையும் அப்படி தான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு 2 தடவை நீங்கள் அளந்து பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து பேக் பார்ட்டு. நீங்கள் லைட்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த பார்ட், அதாவது நம்ம பேக் பார்ட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நான் வந்து 5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சஸ் போதும். அதுக்கு கீழே போனோம்னா நம்ம கழுத்து வந்து இறங்கிரும். சரிங்களா? இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு முன்னாடி வந்து லைட்டாக ஒரு சின்ன டிசைன்ஸ், ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி லைட்டாக ஒரு டிசைன் மட்டும் நான் வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். பா நெக் வேணுமா பா நெக், இல்லை அப்படின்னா ஸ்டார் நெக், எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இப்போது ஃப்ரண்ட் நெக். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. பேக் நெக்கையும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போது நம்ம டாப் போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி நம்ம ஒரிஜினல் கிளாத்லேயும் கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சாரியோட முந்தானை பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இந்த டாப் போர்ஷனுக்கான ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் 2யுமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல விருப்பம் இருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பூனம் கிளாத்னால நம்ம வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக நம்ம கட் பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அங்கே இங்கேயும் நகரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்கு வந்து சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே ஆர்காட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு லைட்டாக அந்த நெக்கை கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம டாப் போர்ஷன் ஃபுல்லாக அந்த லைனிங் கிளாத்தில் வச்சு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரிஜினல் கிளாத்தில் வந்து பூனம் கிளாத்தாக இருக்கிறதுனால எது வந்து பேக் பார்ட் எது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு தெரியாமல் இருக்கும்.
நீங்கள் வந்து அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எந்த இடத்துல எப்படி இருக்குது, சொரசொரப்பாக இருக்கா இல்லை ஷைனிங்காக இருக்கா அப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயுமே நான் வந்து ஒரிஜினல் கிளாத்தையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நெக் போர்ஷன் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக பாடி போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நெக் ரவுண்டு வந்து முடிச்சிருக்கேன். தைக்கும்போது நம்ம துணி வந்து எங்கேயுமே நகரக்கூடாது. அதுக்காக நான் வந்து பின் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போ பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, தைச்சது போக, அந்த கிளாத்தை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம தைச்சது போக மீதி கிளாத் இருக்குது. நம்ம அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மேல் போர்ஷனோட 2 பார்ட்டுமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் அண்ட் பேக். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏதாவது ஒரு சைடு நம்ம எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்தில் பாட்டம் போர்ஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் 2 பக்கமுமே, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் 2 பக்கமுமே நான் வந்து எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்தில். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உள்ள வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதை கட் பண்ணுறது. இதோட லெங்க்த்தும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரிஜினல் கிளாத்தோட ஒரு 4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஸ்லீவில் வந்து நான் லைனிங் கிளாத் எதுவுமே நான் அட்டாச் பண்ணலை. அதனால் நான் ஸ்லீவை வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான லெங்க்த்து வேணுமோ, ஸ்லீவ் எவ்வளோ இருக்கணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா ஸ்லீவ் கர்வ் போடுவோம்ல, அந்த வளைவு, அதுக்காக நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அந்த வளைவையும் இந்த மாதிரி நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சுற்றளவு வந்து நான் 5.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அந்தளவு வச்சுக்கலாம். ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணலை, அதனால நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே நம்ம கட் பண்ணணும். நம்ம அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே நம்ம அளவு எடுக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவுக்கான கிளாத் எடுத்திருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி கிளாத் இருக்கோ அந்த கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டர்ன் போட்டுட்டு நம்ம இப்போது ஸ்லீவ் ஒரிஜினல் கிளாத் இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே மடிச்சடிக்கிறதுக்கும் சேர்த்து தான் நான் கிளாத் வந்து விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான இன்ச்சஸ் இருக்கோ அதை விட 1.5 இன்ச் நீங்கள் கூட்டியும் விட்டுக்கலாம். இப்போது மீதி உள்ள கிளாத் இருக்கும்ல, நம்ம அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நம்ம பின்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா இதில் தான் நம்ம ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ லெங்க்த்து தேவையோ லைனிங் கிளாத்தை விட ஒரு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த கிளாத்தோட லெங்க்த்து வந்து எனக்கு 34 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. நான் வந்து கீழே மேலே வந்து 1 இன்ச் வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம்ல, டாப்போட அட்டாச் பண்ணுவோம்ல, அதில் 1 இன்ச்சு வந்து கழிஞ்சது போக மீதி இன்ச்சஸ் வந்து 33 இன்ச்சஸ். அதான் நான் இப்போ எடுத்திருக்கேன். அப்புறம் 1/1 நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது டாப் போர்ஷன் இருக்குல்ல, நம்ம லைனிங் கிளாத் எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணோமோ அதே அளவுக்கு ப்ளீட்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் 1/1 நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ப்ளீட்டுக்கும் நான் 2 இன்ச்சஸ் கேப்பில் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்.
இப்போ நம்ம டாப் அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம லைனிங்கும் அதே அளவுக்கு தான் எடுத்தோம். அதே மாதிரி இந்த ப்ளீட்டட்ஸும் நம்ம டாப் அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு, இப்போது நம்ம டாப்பை கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ளீட்டட்ஸ் எடுத்தோம்ல, அதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இப்போ லைனிங்கை வந்து நான் கீழே ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் 2 லைனிங்கும் இருக்குல்ல, அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டமோட அந்த ப்ளீட்டட்ஸ் நம்ம அம்பர்லா டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நீங்கள் பண்ணிடுங்க. அதே மாதிரி டாப்பையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு பேக் பார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று போல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 பக்கமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஷோல்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு நம்ம ஷோல்டரை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷோல்டரை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி, அதையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷோல்டரையும் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட நம்ம இந்த ஸ்லீவையும் 2 ஸ்லீவையும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இணைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கில் நம்ம ரோப்பு வச்சுருந்தோம்ல கட்டுறதுக்கு, அதுதான். இது வந்து நான் ஒரு கிளாத் எடுத்துகிட்டு 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழேயும் அதுக்கப்புறம் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ஆணி எடுத்துகிட்டு நான் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக இந்த நாட்டை வந்து நான் திருப்பி வச்சுக்கிறேன். திருப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ரோப்பு பின்னாடி நம்ம கட்டுவோம்ல, அது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நான் இதை மாதிரி 2 எண்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக, அதாவது ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரோப்பை வந்து நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம உள்வழியாக விட்டுக்கலாம். உள்வழியாக விட்டுட்டோம் அப்படின்னா ரோப் வந்து உள்ளே போயிடும். நம்ம வந்து ஸ்லீவ்லேருந்து எப்பயும் போல் ஸ்லீவு, அதுக்கப்புறம் வந்து பாடி போர்ஷன், அதுக்கப்புறம் கீழே அந்த அம்பர்லா டைப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரிஜினல் கிளாத்து, அதுக்கப்புறமா வந்து ஒரிஜினல் கிளாத்து, அதுக்கப்புறம் லைனிங். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிளாத்து வந்து செட்டப் இருக்கணும். நீங்கள் இதில் வந்து இந்த ப்ரொசீஜரில் மாற்றிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஸ்டிச்சபிளாக வராது. சரிங்களா? இப்போ நீங்கள் ரோப்பு கொடுத்துட்டு ஸ்லீவ்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி நம்மளுக்கு ரோப் வச்சுருக்கோம். முன்னாடி மட்டும் நான் ஒரு சின்ன மாடல் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த க்ரீன் கலர் கிளாத்லேயே சின்ன மாடல் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷாலும் நான் வந்து அந்த கிளாத்துலேருந்து கட் பண்ணி முந்தானை போர்ஷன்லேருந்து கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பக்கமும் பார்டரும் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.